ஹாய் கைஸ், வெல்கம் டு சுபாஷினி மேக்ஓவர்ஸ். இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக், ஒரு மினிமல் ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் அச்சீவ் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். எப்பயுமே என்னோடய ஸ்கின் ப்ரெப் பண்ணாமல் நான் இருக்கவே மாட்டேன். என்ன மேக்கப்னாலும் சரி, ஸ்கின் ப்ரெப் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து யூஸ் பண்ண போகிறது ஃபாக்ஸ்டேலோட சி ஃபார் யோர் செல்ஃப் வைட்டமின் சி. என்னோடய ஸ்கின் பார்த்திங்கன்னா பேசிக்காக ரொம்ப ட்ரையாக இருக்கும். டீ ஜோன்ஸில் மட்டும்தான் ஆயில் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ட்ரை தான். ஸோ இந்த சீரம் எனக்கு வந்து இட் இஸ் ரியலி ஒர்க்கிங் குட் ஃபார் மீ. இது போட்டோன்னே என்னோடய ஸ்கின் எவ்வளோ மாய்ஸ்டர்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாமா அர்த்தோட வைட்டமின் சி டெய்லி க்ளோ ஃபேஸ் க்ரீம். ஸோ இதுவுமே என்னோடய ரீசன்ட் டேஸில் ஃபேவரெட். ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப போட மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க அண்ட் ட்ரை ஸ்கின் மெயினாக அவங்களுக்கு நான் வந்து இந்த மாமா அர்த்தோட டெய்லி க்ளோ ஃபேஸ் க்ரீம் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்குது, நல்லா ஸ்கின் நல்லா ரேடியண்ட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே போடலைனாலும் ஜஸ்ட் இந்த ஒரு சீரமும் மாமா அர்த்தோட அந்த டெய்லி க்ளோ ஃபேஸ் க்ரீம் போட்டுட்டு காம்பேக்ட் போட்டுட்டு செட் பண்ணிடுவேன். தெரியுதா டிஃப்ரென்ஸ்? ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகுறது நல்லா தெரியும். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ ஹெவனோட மேக்கப் ஃபவுண்டேஷன் ஸ்டிக், ஆல் இன் ஒன் மேக்கப் ஸ்டிக் சில்க் மேட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஷேட் யூஸ் பண்ணுறேன்னா ஹனி 301 ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ இஸ் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் பர்டிகுலர் பிராண்ட் ஆக்சுவலி. ஸோ எனக்கு மெயினாக செல்ஃப் மேக்கப்னு வரும்போது நான் ரொம்ப பர்டிகுலராக இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன், அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன்னு கிடையாது. எது எனக்கு வந்து பிடிச்சிருக்கோ ஒரு தடவை ஸ்வாட்ச் பண்ணிவிட்டு இல்லை அதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ இதை வந்து ரீசெண்டாக நான் வாங்கினேன், சும்மா ட்ரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ட்ரை ஸ்கின் சேம், அகெயின் ட்ரை ஸ்கின்க்கு ஒரு கேம் சேஞ்சர் தான். இது ரொம்ப கஷ்டப்பட்டு பிளெண்ட் பண்ணணும்னு தேவையில்லை, நல்ல ஈஸி டு பிளெண்டாக தான் இருக்கும். அகெயின் நான் சொல்கிறேன், இது கண்டிப்பாக ஒரு ட்ரை ஸ்கின் பர்சன் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம். பிகாஸ் இது வந்து இதோட டெக்ஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேக்கி. ஸ்டிக் ஃபவுண்டேஷன்னாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு அதோட ஃபார்ம்லாம் வந்து க்ரீமியாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் பிளெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா பவுடர்லாம் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் நேச்சுரலான ஒரு லுக் கொடுத்துரும். மேக்கப் பிளெண்டர் வச்சு தான் பிளெண்ட் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் ஒரு ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். ஃபவுண்டேஷன் ப்ரஷ், ஏதாவது ஒரு ஃப்ளஃபி ஃபவுண்டேஷன் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். நல்லா பிளெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு எங்கேயுமே அந்த ஒரு லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்காது. அகெயின் ப்ளூ ஹெவனோட காம்பேக்ட். ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஐ ஏரியாஸில் நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுவேன். லெஃப்ட் ஓவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் மை ஃபேஸ். இதுலேயுமே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது, ஸோ அதை வச்சுமே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அண்ட்ரை ஏரியாஸ் வந்து எப்போயுமே க்ரீஸ் ஆகும் ஈஸியாக, ஸோ அதனால் காம்பேக்ட் வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுவுமே ப்ளூ ஹெவனோட ப்ரோ பர்ஃபெக்ட் ஐப்ரோ என்ஹான்சர். என்னோடய ஷேட் பார்த்திங்கன்னா ஆஷ் கிரே. ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கண்டிப்பாக நான் வந்து ட்ராப் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் டூ செக் இட்.
ஸோ ரொம்ப நேச்சுரலாக தான் நான் வந்து என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். ரொம்ப இன்னர் கார்னர்ஸில் நான் ரொம்ப ட்ரமாட்டிக்காக வரைய மாட்டேன். ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணிடுவேன் லெஃப்ட் ஓவர்ஸ் வச்சு. ஸோ யூ கேன் see the difference. இது இன்னும் அப்ளை பண்ணல நான் ஐப்ரோ. நான் இதுக்கு முன்னாடி வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து பவுடர் டெக்ஸ்டர் இருக்கும், அதுலேயே வந்து வேக்ஸ் இருக்கும். பட் அதை விட இது இன்னுமே நல்லா இருக்குது ஆக்சுவலி, பிகாஸ் பின்னாடியே வந்து உங்களுக்கு அந்த ப்ரஷ் இருக்குது அண்ட் ஸோ ஆல் இன் ஒன் அந்த மாதிரி இருக்கனால இன்னுமே ஈஸி டு ஹேண்டலாக இருக்கும் கொஞ்சம் பிகினர்ஸ்க்கெலாம். நம்ம தெரியாமே நிறையாவே போட்டுட்டோம் அப்படின்னா கூட நம்ம ப்ரஷ் பண்ணோன்னா நேச்சுரல் ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஷேடோ போய்க்கலாம். ஸோ நான் ரொம்ப ரன்னிங் ஹேண்ட்ஸில் தான் நான் வந்து என்னோடய ஐஷேடோ போட போகிறேன். ஒரு மைல்டு காப்பர் ப்ரௌன் எடுக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி போட்டிருக்க அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு அழகான க்ரீன் வித் மஸ்டர்ட் எல்லோ சுடி. ஸோ ரொம்ப கோல்டன் கலர்லேயோ அந்த மாதிரி இது போட்டால் ரொம்ப ப்ரைட்டாக தெரியும். ஸோ ஐம் கோனா கீப் இட் வெரி சட்டில் ஆன் மை ஐஸ். லைட்டாக கோல்டு எடுத்து மர்ஜ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். இது வந்து சுவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் ஐலைனர், மேக்ஸோட பிராண்ட். ரொம்ப ட்ரமாட்டிக்கான ஐலைனர் வரைய போகிறதில்ல, விங் ஐலைனர் தான் போட போகிறேன். பட் அது ஒரு சிம்பிளாக எப்பயுமே என்னோடய ஐலைனர் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய மிடில்லேருந்து தான் நான் வரைய ஆரம்பிப்பேன். அதுதான் ஈஸி. நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக எப்படி ஐலைனர் ட்ரா பண்ணுறது பேசிக் டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னர் கார்னரில் நான் எப்பயுமே ஒரு தின் லைன் தான் வரைவேன். தெரியுதா? ஏன் இன்னர் கார்னரில் தின் லைன் வரைவேன் அப்படின்னா அப்போ தான் நம்மளோட ஐ வந்து ஒரு அழகான ஃபிஷ் ஷேப்பில் தெரியும். ஸோ இன்னர் கார்னர்லேயுமே திக்காக வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஐலைனரோட அந்த கலர் தான் ரொம்ப வைப்ரண்ட்டாக தெரியும், தவிர நம்மளோட ஐஸ் வந்து குட்டி ஆக்கிரும். ஸோ நான் எப்போயுமே பார்த்திங்கன்னா இன்னர் கார்னர்ஸில் தின் லைனும் இங்கே கொஞ்சம் அவுட்டர் லைன்ஸில் வந்து மிடில் பார்ட்லேருந்து திக்காக நான் வரைவேன். இதோட திக்காகவும் வரையலாம். ரொம்ப ட்ரமாட்டிக்காக நான் விங் இன்னைக்கு வரையலை. நெக்ஸ்ட் என்னோடய ஐலாஷஸ் நான் வந்து கர்ல் பண்ணிக்கிறேன். என்னோடய ஐலாஷஸ் நேச்சுரலாகவே கொஞ்சம் திக்காக அண்ட் லாங்காக இருக்கும். ஸோ எப்பயுமே ஐலாஷஸ் கர்ல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை வந்து அந்த ஹேரை வந்து கொஞ்சம் பிரித்து விட்டிங்கன்னா நல்லா தனியாக வந்து நிற்கும். அண்ட் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது டேஸ்லர் மஸ்காரா. ஸோ மஸ்காராவோட ட்ரிக் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஐஸை வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து மஸ்காராவை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஐஸ் மட்டும் இப்படி
ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் கீழே காஜல் போடல, ஐ மீன் வாட்டர் லைனில் போட போகிறதில்ல. நான் எப்படி வந்து போடுறேன்னு பாருங்கள். நான் ஜஸ்ட் ப்ரஷ் பண்ண போகிறேன். என்னோடய வாட்டர் லைனில் இருக்கிற ஹேரில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட போகிறேன். தெரியுதா இந்த ஐஸ்க்கும் டிஃப்ரென்ஸ்? இந்த மாதிரி ப்ரஷ் மட்டும்தான் நான் பண்ணுறேன். ஸோ போட்ட மாதிரியே இருக்கும், நேச்சுரலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸஸ் கனடாவோட கலர் பாப். ஸோ ப்ளஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம், லிப்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா நியூட் வைப்ஸ், ரொம்ப அழகான பீச் பிங்க். ரொம்ப சட்டலாக இருக்கும். நம்ம ஒரு ப்ளஷ் போட்ட ஒரு ஃபீலே இருக்காது. ரொம்ப இருக்க ஸ்கின்ல அது நல்லா ஆக்சிடைஸ் ஆகி நேச்சுரலாக இருக்கும். கடைசியாக ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் பார்த்திங்கன்னா இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ நம்மளோட டீ ஜோன்ஸை வந்து அது வந்து நல்ல என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். நம்ம எதுவுமே போடலைனாலுமே ஒரு ப்ரான்சர் ஒரு ஹைலைட்டர் மட்டுமே போட்டாலே அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ நான் இன்றைக்கி நியூட் ஸ்டிக்ஸ் ஹே ஹனின்றது ஒரு ஷேட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே வந்து என்னோடய ரீசெண்ட் டேஸ் ஃபேவரட்டாக இருக்குது. க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும். ஸோ எனக்கு ட்ரை ஸ்கின் இருக்கிறதுனால நல்ல மர்ஜ் ஆகும். பவுடர் ஹைலைட்டரை விட எனக்கு வந்து கொஞ்சம் க்ரீம் பேஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் பண்ணும் அப்படின்னு எனக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ நோஸ், அப்புறம் சீக் லைனில் இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். தெரியுதா டிஃப்ரென்ஸ்? கடைசியாக நம்ம எல்லாரோட ஃபேவரட் லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் பார்ட் வரும்போதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மேக்கப்லேயே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் தான் ரொம்ப பிடிக்கும், அண்ட் தென் கம்ஸ் காஜல். ஸோ நிறைய ஷேட்ஸ் வச்சுருக்கேன். அதில் ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா கலர் எசன்ஸோட ஒரு அழகான ஷேட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அழகான ஒரு பிங்க்னும் சொல்ல முடியாது, மெரூனும் சொல்ல முடியாது, ரெட் அண்ட் பிங்க் ப்ரௌன் எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு அழகான ஷேட். ஸோ நல்லா லைட்டாக டேப் மட்டும்தான் பண்ணுறேன். இது வந்து கலர் எசன்ஸோட விக்ட்னு சொல்லிட்டு M12 ஷேட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு ஷேட். ஸோ பிந்தியில் வந்து நான் வைக்க போகிறது அழகான ஒரு கோபுர ஷேப்பில் கீழே ஸ்டோன், குட்டி ஸ்டோன் வச்ச ஒரு பிந்தி. நான் முன்னாடிலாம் நிறைய ரவுண்ட் ஷேப் பிந்திஸ்லாம் வைப்பேன். பட் ரீசெண்ட் டேஸில் எனக்கு கொஞ்சம் சீக்ஸ் போட்டனால எனக்கு இந்த ஷேப் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஷேப் வந்து எனக்கு நல்லாவே சூட் ஆகுதோ அப்படின்னு தோணுது. கம்ப்ளீட். நான் ஆல்ரெடி என்னோடய ஹேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சைட் ட்விஸ்ட் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் என்னோட ஃபைனல் லுக். என்னோட இயரிங்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்.
லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நிக்ஸோட டூயி ஃபினிஷ் மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. செட்டிங் ஸ்ப்ரேலாம் போட்டு முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம மேக்கப் போடும்போது ரொம்ப ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போக 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 பார்த்திங்கன்னா நல்லா சட்டில் ஆயிரும். ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் மை வீடியோ. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.